வணக்கம் நண்பர்களே. நம்மளோட மனித வரலாற்றில் காதல் அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒரு உணர்வாக போற்றப்படுது. அதுலேயும் குறிப்பாக இந்த காதலர்கள் தங்களுக்குள்ள பரிமாறிக்கக்கூடிய விஷயங்களில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம்தான் பூக்கள். அது வெளிநாடுகளில் ரோஜா மலராக இருக்கலாம். இப்போ வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவுக்கும் வந்துடுச்சு. தமிழர் பண்பாடை பொறுத்தவரையும் மல்லிகைப்பூ. அதை கொடுக்கும்போதே ஒரு காதலோட வெளிப்பாடாக தான் அது பார்க்கப்படுது. இதுக்காக அது தேவையில்லாமல் பூவை கொண்டு கொடுக்குறாங்க, எவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது அந்த பூவை எதுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது நாம் நம்மளோட மனித இனத்தோட தொடக்கத்துக்கு போக வேண்டியதாக இருக்குது. ஸோ மனித இனம் ஆரம்பிக்கும் பொழுது அங்கே மொழி அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. மனுஷன் முதல்ல பேச தெரியாதவனாக தான் இருக்கிறான். அதுக்கப்புறம் விலங்குகளோட சத்தத்தையும் பறவைகளோட சத்தத்தையும் கேட்டு அதை போல் சத்தம் போடுறான். அதுக்கப்புறம் தன்னுடைய விருப்பத்தை இன்னொருத்தங்கக்கிட்ட காமிக்கிறதுக்காக தனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பொருளை அவங்களுக்கு எடுத்து காமிக்கிறான். தன்னோட உணர்வு எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காமிக்கிறதுக்காக. பொதுவாக ஆண் அப்படிங்கிறவன் தான் இருக்கிற இடத்த விட்டு, அது குகையோ இல்லை மரத்தோட பெரிய கிளைகளுக்கு நடுவில் அவங்க கட்டிக்கிட்ட இருப்பிடமோ எதுவாக இருந்தாலும் அங்கேருந்து வேறு இடங்களுக்கு போய் வேட்டையாடுறது அப்படிங்கிற தொழில் பண்ணிட்டு வந்ததால் அவனுக்கு சுற்றுப்புற நிலப்பகுதிகளில் இருக்கக்கூடிய பலவிதமான பொருட்கள் தெரியும் அந்த பெண்களை விட. அதனால் அங்கிருந்து அவனுக்கு கண்ணுக்கு மிகவும் கவர்ச்சிகரமாக இருந்த பூக்களை கொண்டு வந்து தனக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணுங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அதனால் தனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களை இன்னொருத்தங்களுக்கு கொடுக்கறது மூலமாக அந்த ஆள், அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பெண் எந்த அளவு தனக்கு முக்கியமானவ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவன் உணர்த்த முயற்சி செய்கிறான். இதுதான் அவர்களுக்கு அந்த பரிசளிக்கக்கூடிய ஒரு இதுவாக வருது. அந்த பரிசுக்காக முக்கியமாக ஃப்ளவரை கொடுக்குறாங்க. அதே போல் பெண்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த குறிப்பிட்ட இடத்துல இருக்கிறாங்க இல்லையா, அந்த இடத்த சுற்றி ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் போய் அங்கே இருக்கக்கூடிய கனிகள், வேறு சில விஷயங்களை எடுத்து, அப்படி இல்லைன்னா இவங்க வேட்டையாடிட்டு கொண்டு வரக்கூடிய விஷயங்களை சமைச்சு கொடுக்குறாங்க. ஏன்னா சமைச்சு அவங்க ரெடி பண்ணுற விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க சேகரித்த கனிகளாக இருந்தாலும் சரி, அதை அவங்களுக்கு கொடுக்கறது மூலமாக அவங்களோட அன்பை வெளிக்காட்டுறாங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஆண்கள் பூவை கொண்டு வர்றது மாறி போய் வேறு அவங்க விஷயத்தை மாற்றி அவங்க சம்பாதிச்சு வேறு விஷயங்களை கொண்டு வர்றது. அதுக்கு தன்னோட அன்பை பரிமாறுற விதமாக அந்த பெண்கள் அவங்களுக்கு கிடைக்கிற உணவுப் பொருட்களை வச்சு நல்ல விதமாக சமைச்சு கொடுத்து, இந்த வகையில் தான் ஒரு அன்பான குடும்ப உறவு உண்டாகுது. இதை காலகாலத்தில் அதுக்கப்புறம் வெறும் கடமைகளாக மாற்றி அந்த உறவுகள் சுமைகளாக போய்விட்டது. இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆக அந்த ஒரு பூவிலிருந்தும் சிறு கனியிலிருந்தும் உண்டான அந்த அருமையான குடும்ப காதல் உறவு இன்றைக்கி நிறையா மாறி போயிடுச்சு. ஸோ அதுக்கான அடிப்படையை நாம் புரிஞ்சிக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு மனமாற்றம் உண்டாகும் நண்பர்களே. ஆக இந்த குடும்ப உறவுகளை நீங்கள் சுமைகளாக கருதாதீர்கள். அதை ஒரு அன்போட அடித்தளமாக கருதுங்க. நீங்கள் எடுத்து கொடுக்குற விஷயமும் அதுவாக தான் இருக்கும். நன்றி.